வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை கடந்த சில வருடங்களாக வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை கடந்த சில வருடங்களாக வழங்கி வருகிறார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயப்பன் முருங்கம்பாக்கத்தில் இருந்து கொம்பாக்கம் செல்லும் சாலையில் அலுவலகம் வைத்து வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய மாணவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்கள் இல்லாத மாணவர்களுக்கும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை, அதாவது ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், நோட்டு புத்தகம், கையேடு போன்ற கல்வி சார்ந்த உபகரணங்களை கடந்த சில வருடங்களாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வருடம் கல்வி ஆண்டு முடித்து தேர்வு எழுதி முடித்த அடுத்த வகுப்பிற்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து இலவசமாக அவருடைய அலுவலகத்தில் வழங்கி வருகிறார். தினமும் 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக படிக்கவும் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையவும் இதன் மூலம் வழக்கறிஞர் ஐயப்பன் உதவி செய்து ஆலோசனை வழங்கி வருகிறார். மேலும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிற்கு தேவையான புத்தகங்கள், கையேடுகளும் இலவசமாக வழங்கி வருகிறார். மாணவ மாணவிகள் இதனை பெற்று செல்கின்றனர். மேலும் அந்த மாணவ மாணவிகளிடம் வழக்கறிஞர் ஐயப்பன் பேசும் பொழுது, மாணவ மாணவிகள் ஆகிய நீங்கள் நல்ல முறையில் கல்வி கற்க வேண்டும், எந்த தீய பழக்க வழக்கத்திற்கும் ஆளாகாமல் நல்ல முறையில் படித்து உயர் பதவியை அடைந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நூலகத்திற்கு சென்று நூல்களை படிக்க வேண்டும், பள்ளியில் ஆசிரியரிடம் மாணவ மாணவிகள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். வணக்கம். உத்தராகண்ட் காலனிலேருந்து வரோம் சார். நாங்கள் சார்லேருந்து எங்களுக்கு வருஷம் பேகு தராரு. நாங்கள் கஷ்டப்படுறோன்னு தராங்க. என் பசங்களுக்கு பேகு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, நோட்டு, பென்சிலு எல்லாம் கொடுக்குறாரு சார். போன வருஷமும் வாங்கினோம், இந்த வருஷம் வாங்குறோம். வருஷம் வாங்கிக்கினே இருப்போம். நாங்கள் இருக்கிற வரைக்கும், பசங்களை படிக்கிற வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு இருப்போம். அவரே தரலாம். என் பேர் ரித்திகா. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் கனாப்பேட்டில் படிக்கிறேன். இந்தமாரி நான் ஐயப்பன் அண்ணக்கிட்ட உதவி கேட்டேன் பேக்லாம் வாங்குறதுக்கு. அதனால என் பேர் தருண். நான் உத்தராணிப்பேட்டிலேருந்து வரேன். இது மாதிரி வக்கீல் சார்கிட்ட வந்து வருஷம் பேக் வாங்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் பேக் வாங்கி தர சொல்லி கேட்டோம். அதே மாதிரி வாங்கி தர. உருளைப்பேட்டை ஒண்டி வீரன் ஐயனாரப்பன் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியில் மனித நேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். உருளைப்பேட்டை புதிய பேருந்து நிலையம் மகாலட்சுமி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர், உலகநாயகி அம்மன், ஒண்டி வீரன் ஐயனாரப்பன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கடந்த மாதம் 10ஆம் தேதி கணபதி பூஜையுடன் துவங்கியது. முன்னதாக சுவாமிக்கு காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல், சுவாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊரணி பொங்கல், குதிரை வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருவீதி உலா நிகழ்ச்சியில் மனித நேய மக்கள் சேவை இயக்க இளைஞர் அணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக இவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். ஞாயிறுவை முன்னிட்டு தூய இருதய ஆண்டவர் பெரும் கோவிலில் ஆலயத்தை பயின்றார் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள். ஏப்ரல் 13, 2025 கிறிஸ்துவ சமுதாயத்தினரால் மிகவும் புனிதமான நாளாக கொண்டாடப்படும் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இன்று காலை அருகிலுள்ள தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்திற்கு சென்றார். இந்நாளில் இயேசு கிறிஸ்து ஜெருசலத்திற்கு வெற்றிகரமாக நுழைந்ததை நினைவு கூறும் வகையில் விசுவாசிகள் குருத்தோலையை கையில் ஏந்தி ஆலயத்திற்கு வந்தனர். இதேபோல் அனிபால் கென்னடியும் சமூகத்தினருடன் இணைந்து சிறப்பு வணக்கத்தில் கலந்து கொண்டார். இந்நிகழ்வை தொடர்ந்து அவர் பொதுமக்களிடம் பேசும்பொழுது, இந்நாள் நேசம், அமைதி மற்றும் தியாகத்தின் அடையாளமாகும். அனைவருக்கும் என் இதயபூர்வமான குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்கள் என கூறினார்.
இந்த புனித நாளில் சமூக நலனிற்காகவும் அமைதிக்காகவும் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டனர். பின்னர் பூஜை முடிந்த பிறகு அருட்தந்தையிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஆசி பெற்றார். இவருடன் கிளை செயலாளர் அசோக், செல்வம், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்க மாணவ மாணவிகளுக்கான கருப்பு பட்டை தேர்வு புதுச்சேரி இடையார்பாளையம் JMG உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அகில இந்திய ஒங்கினோவா கராத்தே சங்க இந்திய பிரதிநிதியும் உலக கராத்தே சங்க நடுவருமான பன்ஷி ராம் தயாள் வழிநடத்தலின்படி ஒங்கினோவா கராத்தே சங்க புதுச்சேரி மாநில பிரதிநிதியும் தலைமை பயிற்சியாளருமான சென்சை ராஜசேகர் தலைமையில் மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் குழந்தைகள் இதுவரை தாங்கள் கற்ற பயிற்சிகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர். மாணவ மாணவிகளுக்கான கருப்பு பட்டை சான்றிதழை JMJ பள்ளி முதல்வர் சிஸ்டர் லீமா பால்ராஜ் வழங்கினார். தேர்வின் முடிவில் அணியின் மூர்த்த பயிற்சியாளர் விஜய் மற்றும் பெண் பயிற்சியாளர் லக்ஷ்மி ஆகியோருக்கு இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கராத்தே அமைப்பான கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட கோச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது மூர்த்த கருப்பு பட்டை வீரர் வீராங்கனைகள் எஸ்தர், ஜெய்பிரியன், விஜய் வர்மா, கீர்த்தனா, மகேஸ்வரன் மற்றும் சக்தி, சரவணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜிப்மரின் இயக்குனர் டாக்டர் விர்சிங் நெஹி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன், மூர்த்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கடே, டாக்டர் பேராசிரியர் தேவிந்தர் மோகன் தாப்பா, ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் ரங்கபாழியம், பேராசிரியர் SC/ST லைசன்ஸ் அதிகாரி வினோத்குமார் சாஹா, பேராசிரியர் SC/ST கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு, மூர்த்த நிர்வாக அதிகாரி ஹாவா சிங், இளங்கோவன் ரேடியாலஜி, சிவபாலன் நிர்வாக அதிகாரி, முருகவேல் துணை நிர்வாக அதிகாரி, சங்கரேஸ்வரி உயர் செவிலியர் அதிகாரி, சாந்தி தமிழ்மணி செவிலியர் கண்காணிப்பாளர் மற்றும் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி உரை கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் SD சேகர் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அமமுக மாநில கழக நிர்வாகிகள், இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, துணை செயலாளர் கலைவாணி, பொருளாளர் கணேசன், அணி செயலாளர் MGR மன்ற செயலாளர் சீதாராமன், மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், ஓட்டுநர் அணி செயலாளர் முருகன்,
தொகுதி செயலாளர் செந்தில் என்கின்ற குமாரவேல், கலியமூர்த்தி, கண்ணதாசன், அண்ணாமலை, சிரம்பரசன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளில் மலர் தூவி மரியாதை செலுத்திய திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள். இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் சமூக நியாயத்தின் முன்னோடியுமான டாக்டர் B.R. அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று சமத்துவ நாளை ஒட்டி திமுக மாநில துணை அமைப்பாளரும் திமுக கொறடாவுமான திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தனது தொண்டர்களுடன் இணைந்து உப்பளம் தொகுதியில் அமைந்துள்ள சோனாம்பாளையம், திப்ராயப்பேட்டை மற்றும் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் எழுந்தருளியுள்ள அவரது திரு உருவ புகைப்படம் மற்றும் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. சமூக நீதி, சமத்துவம், கல்வி, ஒடுக்குமுறை எதிர்ப்பு உள்ளிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை நினைவு கூறும் வகையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. சமத்துவம் என்பது வெறும் வார்த்தையல்ல, அதை நடைமுறை வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உறுதியுடன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில பிரதிநிதி மணிகண்டன், மாநில ஆதி திராவிட துணை அமைப்பாளர் தங்கவேல், மாநில சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் நோயல், தொகுதி துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், சேகர், கோமதி, ஈசாக், மாயவன், ராகேஷ், ராஜா, பிரபாகரன், மகளிர் அணி ஜாஸ்லின், வைத்தீஸ்வரி, நிர்வாகி ஆறுமுகம், தொழில்நுட்ப அணி சுகுமார், இளைஞர் அணி பாஸ்கர், மோரிஸ், ரகுமான், பவித்ரன், கார்த்திக், நாவரசன், பரணி, சித்தார்த், திருநாவுக்கரசு மற்றும் பல்வேறு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினார்கள். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதிக்கு சாலை அமைத்து கொடுத்த சிவசங்கரன் எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதித்யா அவென்யூ பகுதியில் சாலை வசதியின்றி காணப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சிவசங்கரன் எம்எல்ஏவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் முயற்சியால் சாலை அமைத்து கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் சைடு வாய்க்கால், லைட் வசதி, குடிநீர் பைப்லைன் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுத்ததை தொடர்ந்து ஆதித்யா அவென்யூ குடியிருப்போர் நலசங்கம் சார்பாக தலைவர் கருணாகரன், செயலாளர் ரமேஷ், துணை செயலாளர் ஸ்ரீகுமார், விஜயகுமார், துணை தலைவர்கள் ராஜேந்திரன், லட்சுமி நாராயணன், பொருளாளர் தனசேகர் மற்றும் ஆதித்யா அவென்யூ குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பழக்கூடை வழங்கி தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் சீனு, ஜெனா உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரத திருநாட்டின் தவ புதல்வர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை கடலூர் ரோடு பிராமினால் வீதி சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் தலைமையில் மலர் தூவி புகழாரம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி முன்னாள் பாஜக மாநில துணைத் தலைவர் செல்வம் ஜி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வேல்ராம்பட்டு மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி புகழாரம் செலுத்தப்பட்டது.
பாஜக பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கினார். இவ்விழாவில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், திருச்சந்திரன், இதற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர்கள் மீனாட்சி சுந்தரம், ஜெயராஜ், முருகன், மனோகர், நாராயணன் மற்றும் சீனிவாசன் செய்திருந்தனர். இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் KSB பேரவைத் தலைவர் சதீஷ் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் KSP ரமேஷ் பேரவைத் தலைவர் சதீஷ் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து அதில் மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிர்னி பழம் உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சியான பழங்களை இந்த கோடை வெயிலின் தாகத்தை குறைக்க பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், கிர்னி பழம் உள்ளிட்ட பல்வேறு குளிரூட்டும் பழ வகைகளை அவர் வழங்கினார். மேலும் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் ஆறுமுகம், சிலம்பரசன், தமிழரசன், ரஜினி, வடிவேல், முத்துக்குமரன், போற்றி தாஸ், சுதாகர், அருள் மற்றும் KSB பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி RSS சார்பில் பல்வேறு பகுதிகளில் சட்ட மாமேதை டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் RSS பொறுப்பாளர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மலரஞ்சலியும் புகழஞ்சலியும் செலுத்தி இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள். மாணவ மாணவிகளுக்கு குறிப்பேடுகள், பேனா உள்ளிட்ட எழுதுபொருட்கள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார்கள். முதலியார்பேட்டை பகுதியில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மனித உரிமை கழக பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. டாக்டர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் புதுச்சேரி ஆதி திராவிடர் முன்னாள் மனித உரிமை கழகத்தின் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. மாநில தலைவர் துலுக்கானம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவநாயகம் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக NR காங்கிரஸ் தொகுதி இளைஞரணி தலைவர் குமரன் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாலமுருகன், கவியரசன், ராமு, கடலரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கின்ற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. முன்னதாக அம்பேத்கர் திரு உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1000 பெண்களுக்கு புடவைகள், மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சலீம் பாஷா, ஷக்கீல், பச்சைவாழி அம்மன் மற்றும் கணபதி, சங்கர், ஐயப்பன், ரகுமான், கலியமூர்த்தி, ஜீவா, கர்ணா, பாஸ்கர், அருள், சரத், செந்தில், விக்ரமாதித்தன், சஞ்சய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 14ஆம் தேதி 134வது அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் C. ரமேஷ் அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி மணிமேகலை பள்ளி அருகில் நகர மாவட்டம் சார்பாக இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி 134வது வருட பிறந்தநாள் விழா நெல்லித்தோப்பு தொகுதி பொதுச் செயலாளர் திரு சி ரமேஷ் அவர்களின் தலைமையில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் ஜி, மூர்த்த நிர்வாகி இளங்கோவன் ஜி, முன்னாள் தொகுதி தலைவர் உமாபதி ஜி, துணைத் தலைவர் சண்முகம் ஜி, திலகவதி, பக்கிரிசாமி, ரகுநாதன், 17 கீழ் 8 கிளை கமிட்டி தலைவர் கண்ணதாசன், 17 கீழ் 4 கிளை கமிட்டியின் தலைவர் சுதாகர், அசோக், BMS நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இயற்பெயர் கொண்ட திரு பீமாராவ் ராம்ஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் நினைவு கூற இருக்கின்றோம். சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருந்த காலத்தில் அம்பேத்கர் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒருவரால் பீமாராவ் ராம்ஜி அவர்களின் வாழ்க்கையில் ஏணியாக இருந்து உதவி செய்த அவரின் பெற்றோரையே தன் பெயருக்கு பின்னால் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டிக்கொண்ட ஒரு நன்றி உள்ளம் கொண்டவர்தான் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மதிமுக சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா இன்று சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியில் சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவருடன் அவைத் தலைவர் செல்வராஜ், துணை செயலாளர்கள் கலைவாணன், மூர்த்தி, முன்னாள் பொறுப்பு குழு தலைவர் கபிரியேல், தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோ, பொதுக்குழு உறுப்பினர் செல்லதுரை, மாசிலாமணி, மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி செயலாளர் தேவா வேணுகோபால், இணையதள அணி பொறுப்பாளர் கரிகாலன், குழந்தைவேலு, தொகுதி செயலாளர் சந்திரன், கந்தன், கோபிநாத், மகளிர் அணி செல்வி, மஞ்சுளா, மூர்த்த உறுப்பினர்கள் செந்தில்குமார், பரசுராமன் உள்ளிட்ட பலர் இருந்தனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் திருமதி லாவண்யா தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் புதுச்சேரி மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அவர்களின் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வணங்கினார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், வர்த்தக பிரிவு செயலாளர் தனவேலு மற்றும் பிச்சை வீரன்பேட் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தக்கக்குட்டை பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், ஊர் பெரியவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பிச்சை வீரன்பேட் பகுதி மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் தொடர்ந்து சேவை செய்து வரும் லாவண்யா அவர்களுக்கு அந்த பகுதியில் உள்ள ஊர் பெரியவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சால்வை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தனர். நல்லாம் சத்யநாராயணா சுழல் நினைவு கோப்பை டென்னிஸ் போட்டி சர்க்கிள் தி பாண்டிச்சேரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் MP ராதாகிருஷ்ணன் கோப்பைகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார்.
1980ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பில் கடந்த 40 ஆண்டுகளாக டென்னிஸ் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக நல்லாம் சத்ய நாராயணா நினைவு சுழற் கோப்பை டென்னிஸ் போட்டி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான நல்லாம் சத்ய நாராயணா டென்னிஸ் சுழற் கோப்பை போட்டி சனிக்கிழமை அன்று சர்க்கிள் தி பாண்டிச்சேரி விளையாட்டு மைதானத்தில் துவங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கடலூர், சிதம்பரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், திண்டுக்கல், சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பெரும் நகரங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு 65 ஆட்டங்களில் விளையாடினார்கள். 2 நாள் போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்வு சர்க்கிள் தி பாண்டிச்சேரி டென்னிஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் MP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சுழற் கோப்பையை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் நல்லாம், டாக்டர் சதீஷ், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூ மற்றும் டென்னிஸ் அணியின் கேப்டன் செந்தில்குமார் உள்ளிட்ட சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள், கிளப் நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இதன் ஒரு பகுதியாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கும் வகையில் சனிக்கிழமை அன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொது மருத்துவம், சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் பெற்றுச் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை, வராகி, ராகுகால பூஜைகள் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்திய ராஜ மாதாங்கி கால பைரவர் பத்ரகாளி மகாவராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை, அபிஷேகம், வாசனை திரவியங்கள், மஞ்சள் தூள், குங்குமம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, நாற்றங்க பைத்திய மாவு, அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம், நகையால் அபிஷேகம், கலசம், மகா அபிஷேகம், சோட சுப்ராசம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை, மகா ஆரத்தி, பிரசாதம் வழங்கப்பட்டது. ராகு காலத்தில் அன்னை வராகியை வழிபட்டால் தீராத கடன், கல்யாணம், புத்திர பாக்கியம், உத்தியோகம், பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை, பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள், பூமியில் விளைச்சல், விலை ஏற்றம், கோர்ட் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும். அனைத்தும் நிவர்த்தியாகும். தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் மாலை சார்த்தி வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அம்பாள் படம் கொடுப்பாங்க நாளைக்கு. ஒரு பொண்ணு ஒன்று கொடுப்பா, எல்லாருக்கும் கொடு. அப்படியே வந்துனே இருங்க. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வில்லியனூர் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சார்பில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன் தலைமையில் அமைப்பு செயலாளர் தலையாரி, கருத்தியல் பரப்பு செயலாளர் ஆதவன் மற்றும் எழில் மாறன், வாகையரசு ஆகியோர் முன்னிலையில் வில்லியனூர் தொகுதி நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள்.
செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய 4ஆம் நாள் நாக வாகன உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 111ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகின்றது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக நாக வாகன உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. அரியாங்குப்பம் இளைஞர்கள் உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அம்மனுக்கு அர்த்த நாதீஸ்வரர் அலங்காரத்தில் மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்ட நாக வாகனத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமலு என்கின்ற கமலஜோதி, ஊர் கூடி தேர் இழுப்போம் குழுவினர், உபயதாரர்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேர் இயக்கம் மேற்கு மாவட்டம் சார்பில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் மேற்கு மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் சேர்மன் பால் தலைமையில் பொதுச் செயலாளர் சதீஷ், பொருளாளர் ஹரி, துணைத் தலைவர் சீனிவாசன், நாராயணசுவாமி, செயலாளர் ஆறுமுகம், கோபி, இளங்கோவன், லக்ஷ்மி நாராயணன், இணை செயலாளர் சிவா, விக்னேஷ், இளைஞரணி மாநில செயலாளர் மோகன்தாஸ், இளைஞரணி மாவட்ட தலைவர் எழில், செயலாளர் கமல், தொண்டரணி பாபு, ஐயனார், முருகன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் கன்னியப்பன், உமாபதி, குணசேகரன், கங்காதுரை, முத்துகிருஷ்ணன், சுரேஷ், ஐயனார், ரஞ்சித், ஏழுமலை, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா அன்பரசன் அவர்கள் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா அன்பரசன் அவர்களின் தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்களுடைய 134வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் மலர் தூவி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வெங்கடேசன் எம்எல்ஏ அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தண்டபாணி ஜி அவர்கள், மூர்த்த நிர்வாகி சிஜிபி உமாபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொகுதியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை, ரமாபாபு, துணைத் தலைவர்கள் மேகநாதன், யுவராஜன், தேவராஜ், செயலாளர் முருகவேல், செயற்குழு உறுப்பினர்கள் கீதா, நூர்ஜகான், வேலாயுதம், ரகுபதி, பால் பீட்டர், விஜய் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் கோவில் அருகே டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்பு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் இன்று 14/4/2025 திங்கட்கிழமை தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் சார்பாக விசுவா வசு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது.
தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் அறங்காவலர் ராஜகோபால் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த அன்னதானம் நடைபெற்றது. இந்த அன்னதான நிகழ்வை வழக்கறிஞரும் தார்மிக் லைஃப் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பாலாஜி அவர்கள் ஒருங்கிணைத்தார். கர்ப்பிணி பெண்கள், அவர்களின் உதவியாளர்கள், ஏழை எளியோர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டார்கள். 200 உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. கேரளா மாநிலம் காசரகோடுவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இந்த அன்னதான நிகழ்விற்கு நன்கொடை அளித்துள்ளார். இந்த நிகழ்வில் அகிலா, லீலாவதி, சீனிவாசன் ஆகியோர் தன்னார்வலர்களாக பங்கு கொண்டார்கள். உப்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் படைசூழ உப்பளம் ரோட்டில் பயணம் செய்பவர்களுக்கு தாகம் தீர்க்க 2வது நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க புதுவை மாநில கழக தலைவர் தெய்வ திரு சரவணன் அவர்கள் எங்கள் நினைவுகளுடன் மாநில துணைத் தலைவர் புதியவன் அவர்களின் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு நிரேஷ் தலைமை சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிவா அவர்களின் முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் படைசூழ உப்பளம் ரோட்டில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தாகம் தீர்க்க 2வது நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. இதில் தொகுதி நிர்வாகிகள் தேவா, ஆனந்த், அலெக்ஸ், அரவிந்த் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தவர் அருண், சூரியகுமார், செல்வம், யுவராஜ், ராஜேஷ், மார்டின், சுரேந்தர் மற்றும் பலர் இருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.